திருவான்மியூர் உத்தாண்டி வரையிலான ஈசிஆர் உயர்மட்ட சாலை திட்டத்தின் செலவை குறைக்க குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி திமுக ஆட்சி காலத்தில் 2100 கோடி ரூபாய் செலவில் திட்டமிடப்பட்ட சாலைக்கான செலவை 1500 கோடி ரூபாயாக குறைக்க முயற்சி கொள்வதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். சென்னை திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரையிலான உயர்மட்ட சாலை திட்டத்தினுடைய செலவை குறைப்பது தொடர்பாக குழு அமைப்பதற்கு தமிழக அரசு முடிவெடுத்திருக்கின்றது. ஏறக்குறைய ஒரு 2100 கோடி என்ற அளவு அந்த திட்டத்தினுடைய மதிப்பு இருந்த நிலையில்தான் ஏற்கனவே அந்த டெண்டர் எல்லாம் ரத்து செய்திருந்தார்கள் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு. அதே நேரம் திருவான்மியூர் உத்தண்டி இடையிலான அந்த உயர்மட்ட சாலை என்பது ஒரு அவசிய தேவை உடைய சாலையாக பார்க்கப்படுகின்றது. ஏறக்குறைய ஒரு 14 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு சாலையாக அது அமையும். கிழக்கு கடற்கரை சாலையில் சென்னையினுடைய புறநகர் பகுதியில் நெரிசலை குறைப்பதற்கு அந்த சாலை திட்டம் அவசியமாகப்படுகின்றது. அதே நேரம் மிக அதிகமான மதிப்பு கொண்டதாக கடந்த ஆட்சி காலத்திலே அந்த டெண்டர் இறுதி செய்யப்பட்டிருந்தது என்ற அடிப்படையில் தான் ஒப்பந்தத்தை தற்போதைய அரசு ரத்து செய்திருக்கின்றது. ஒப்பந்ததாரருக்கு நிர்ணயிக்கப்பட்ட 2100 கோடி ரூபாய் என்ற மதிப்பீடு சந்தை மதிப்பை விட மிக அதிகம் என்ற அரசு துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், அதே நேரம் குறைந்த செலவில் நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் தொழில்நுட்ப குழு அமைக்க முடிவு செய்திருக்கின்றது. அதன் மூலமாக திட்டத்தினுடைய ஆரம்ப மதிப்பை ஏற்கனவே கடந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்ட 2100 கோடி என்பதை குறைத்து 1500 கோடியாக அந்த ஆரம்ப மதிப்பை மாற்றக்கூடிய வகையிலே புதிய திட்டம் அமைக்க முடிவு செய்திருக்கின்றார்கள். கடந்த திட்டத்தினுடைய தொழில்நுட்ப விவர குறிப்புகள், அதாவது அந்த சாலை உயர்மட்டமாக அமைய வேண்டுமென்றால் அதனுடைய தூண் அமைப்பு, அடித்தளம், சாலையினுடைய அகலம், கட்டுமான பொருட்களுக்கான விலை உள்ளிட்டவையெல்லாம் தேவைக்கு மீறி அதிகமாக இடம்பெற்றிருப்பதாக அரசு தரப்பில் கூறுகின்றார்கள். அதாவது அந்த பொருட்களுக்கு கூடுதல் விலை நிர்ணயிக்கப்பட்டது என்பதையும் கடந்து தேவைக்கும் அதிகமாக பொருள்களை குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை தற்போதைய அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த தொழில்நுட்ப விவர குறிப்புகளை மாற்றுவதன் மூலமாக 25 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வரை அந்த திட்டத்திற்கான செலவை குறைக்க முடியும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக இதுபோன்ற புதிய மாற்றங்களை தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய நிலையில் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒப்பந்ததாரருக்கு மட்டும்தான் சென்னை திருவான்மியூரிலிருந்து உத்தண்டி வரை உயர்மட்ட சாலை அல்லது அதற்கு இணையான ஒரு சாலை கட்டமைப்பை உருவாக்குவதற்கு ஒப்பந்தம் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பினை தமிழக அரசின் சார்பில் தெரிவித்துள்ளனர்.